குரு பெயர்ச்சி 2025 யோகமா தோஷமா? உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது? பெயர்ச்சி நாள் மே 14, 2025. குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு நகர்கிறார். இது சுகபோகமுடன் கூடிய நிதானமான நிலைத்த வளர்ச்சிக்கான ஒரு பெயர்ச்சி. அப்படின்னா உங்கள் ராசிக்கு இது யோகம் தருமா இல்லையா? இதோ மேஷம். 8ஆம் இட குரு சிறு சவால்கள், பயண செலவுகள் அதிகம், ஆன்மீக வழியில் முன்னேற்றம். தோஷம் சுய ஆரோக்கியம், கடன் பிரச்சனை கவனிக்கவும். ரிஷபம். 1ஆம் இட குரு உச்சநிலையில். வாழ்வில் புதிய தொடக்கம், நம்பிக்கை, புகழ். யோகம் திருமணம், பிள்ளை பாக்கியம், செல்வம், நல்லதோர் துவக்கம். மிதுனம். 12ஆம் இடம் செலவுகள், வெளிநாடு வாய்ப்பு, ஆன்மீக சிந்தனை. கலவையான பலன், பயண யோகம், ஆனா திட்டமின்றி முடிவு எடுக்க வேண்டாம். கடகம். 11ஆம் இட குரு வருமானம், ஆதாயம், நண்பர்கள் உதவி. யோகம் விருப்பம் நிறைவேறும், புதிய முதலீடு லாபம் தரும். சிம்மம். 10ஆம் இடம் தொழில் வளர்ச்சி, உயர்வு, மேன்மை. யோகம் பதவி உயர்வு, அரசு ஆதரவு, நிர்ணயிக்கக்கூடிய காலம். கன்னி. 9ஆம் இடம் பாக்கியஸ்தான குரு, அதிர்ஷ்ட காலம். யோகம் ஆன்மீகம், பெரியவர்களின் ஆஸ்வாதம், பயண யோகம். துலாம். 8ஆம் இடம் சவால்கள், பாரம், நிதானம் தேவை. தோஷம் மன அழுத்தம், ஆவணங்களில் கவனம், பைத்தியம் மாதிரி முடிவுகள் வேண்டாம். விருச்சிகம். 7ஆம் இடம் திருமண, கூட்டணி, வெளித்தொடர்புகள். கலவையான பலன், வாழ்க்கை துணையின் ஆதரவு தேவை, எச்சரிக்கையாக நடக்கவும். தனுசு. 6ஆம் இட குரு போட்டிகள், கடன் தீர்வு, மருத்துவ சிகிச்சை சாதகமாகும். யோகம் கடைசி நேரத்தில் வெற்றி, எதிரியை அடக்கும் சக்தி. மகரம். 5ஆம் இடம் புத்தி, கல்வி, பிள்ளை பாக்கியம். யோகம் படிப்பு, சிந்தனை, ஆனந்தம், புதிய முயற்சியில் வெற்றி. கும்பம். 4ஆம் இடம் வீடு, வாகனம், குடும்பம். கலவையான பலன், செலவுகள் அதிகம், ஆனாலும் சொத்து அமையலாம். மீனம். 3ஆம் இடம் துணிச்சல், சாதனைகள், சகோதரருடன் நலம். யோகம் புதிய முயற்சியில் வெற்றி, கிரியேட்டிவ் வேலைக்கு பெரும் வாய்ப்பு. உங்கள் ராசி பார்க்கும்போது யோகம் இருந்தா திருமணம், பிள்ளை பாக்கியம், வெற்றி, புகழ், பொருள், பயண யோகம். ஆன்மீக மேம்பாடு, அறிவு வளர்ச்சி. தோஷம் இருந்தா உடல் நலம் பாதிப்பு, செலவுகள், தாமதம், குழப்பம். துணை இல்லாமல் போராடும் சூழ்நிலை.